മോനെ ഹാപ്പി ഓണം. വെൽക്കം ടു MJ Vloggers. கைஸ், நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா இந்த ஓணத்தை வந்து ஸ்பெஷலாக கொண்டாடக்கு எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு பத்மநாபபுரம் பேலஸ்ன்னு சொல்லி ஒரு பேலஸ்க்கு தான் வந்திருக்கோம். கைஸ், இது வந்து ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க பெரியவங்களே, சின்ன பிள்ளைங்க 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இது என்ட்ரன்ஸ். அது போக நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னா மொபைலில் 10 rupees. 90 பூக்கள் 90 டிசைன். கல்கட்டில் பார்க்கலாம். சைனீஸ் தாள்கள். இது பழங்காலத்து விளக்கு. பழங்காலத்துல வந்து குதிரை விளக்கு 300 வருஷம் பழங்கு. 300 வருஷம். இந்த விளக்கு யார் செய்தது? ஏன்டா உசுர வாங்குறீங்க? இது வந்து அரசர் வந்து இதுலதான் இருப்பாரு, இதுலதான் இருந்து வாரவங்களை பாத்துட்டு இருப்பாரு. தெரியுமா, இதுதான் சட்டசபை. இங்கதான் வந்துட்டு ராஜா அதுல இருப்பாரு. இதுலதான் வந்து மந்திரிமார்கள் எல்லாம் இருப்பனா, இதுலதான் இருந்து தீர்மானம் எடுப்பன. நீ வந்து நாட்டை ஒழுங்கா பாக்கல, நீ அந்த இடத்த ஒழுங்கா பாக்கல, அதுங்க இருந்தா ரூல்ஸ் போடுவாரு. இந்த இடம் வந்து நல்லா கூலிங்கா இருக்கு. பின்னாடி ஜன்னல் வச்சிருக்காரு, காத்து வராது. இந்த மண்டபத்துல இந்த இடத்துல மட்டும் 2000 பேர் இருந்து சாப்பிடலாமா? அட்டன் டைம்ல 2000 பேர் இருந்து சாப்பிடலாம். அதாவது இப்போ சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு தட்டம் சேரம் போட்டுலாம் தர மாட்டாங்க. அந்த டைம் கீழே தான் இருக்கணும். கீழே லைனா இருந்து சாப்பிடும் போது 2000 பேர் இல்ல 4000 பேரே இருக்கலாம். விளம்பி அழுக்கலாம் இல்லையா? அவனுக்கு இடம் இல்லையா? அவனுக்கு இடம் இருக்கும். அவனுக்கு சவுக்கு தம்பி ஹிஸ்டரி சொல்லுதுப்பா, கூகுள் சொல்லுது. நான் 10 நாளுக்கு முன்னாடி சொன்னேன் நம்ம பத்மநாபம் பேலஸை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. எந்த மண்டையில ஒன்னே அதில்ல. சரி, நானாவது படிச்சுட்டு வந்து ஏதாவது சொல்லி அதையும் கலாய்க்கிறீங்கள. மண்பானை அது எதுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் அந்த டைம்ல வந்து இந்த சாம்பார் இது இந்த குழம்பெல்லாம் வந்து இது பண்ணிட்டு இதுலதான் வச்சிருப்பாங்க எல்லாருக்கும். நான் சொன்ன அரிசி இதெல்லாம் சேமிச்சு கொஞ்சம் நெல்லு போடுறதுக்கா. அடுத்த கூகுள்ல வந்து போடல. சாம்பார் வச்சாக்கம், மிளகு வச்சாக்கம், ரசம் காய்ச்சாக்கம். இவர் சில்லது கேப்பியாச்சா? சாம்பார், காய்கறி, கல்யாண வீட்டு டெய்லி மண்டபத்தை புக் பண்ணி 2000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். இல்ல புளியெல்லாம் ஊறாக்காம மண்டபம் தானே, மண்டபம் தானே. அப்ப இந்த மண்டபத்துல வந்து அதுல என்ன வைப்பாங்க? பானையில சாம்பாரு, ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? அதாவது நான் ஃப்ரெண்ட்ல போயிட்டு இருக்கேன், இவன் பேக்ல வந்து ஏதோ பேசி வாரான். நான் ஃப்ரெண்ட்ல வந்து பேசி போறேன், இவன் வந்து பேக்ல ஏதோ பேசி வரான். இவன் என்ன பேசினா என்ன வந்து அந்த பொண்ணு பார்த்து இந்த பொண்ணு பார்த்து வரான். அது மைக்கில் கரெக்டா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. எல்லாம் வீடியோல வர முடியல. மாட்டிட்டோமோ? நான் மாட்டினா மிரிஞ்ச மாட்டோம். கீழே வந்து செம கூலிங்கா இருக்கு. ஆனா வந்து அவர் அவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இங்க எவ்வளவோ டவுட் இருக்கு, ஆனா இந்த நாய்க்கு டவுட் இருக்கு. இது வந்து எவ்வளவோ டவுட் இருக்கு. அது எப்ப பண்ணாவோ எப்ப கட்டினாவோ இல்ல என்ன விட்டுன்னு கேட்கலாம். நாய்க்கு வர டவுட். லூஸ் மாதிரி பேசுறான். இது என்ன தெரியுமா? இந்த விண்டோ, இந்த விண்டோ என்னன்னு தெரியாதா? சந்திரமுகி படத்துல வந்து குசேலன் டான்ஸ் ஆடும் போது சந்திரமுகி இங்க இருந்தான் பாப்பா. இங்க பாரு, ஏதோ వదలవా నన్ను వదలవా వదలవా
கோட்டை இருக்குல்ல, ஆ. இந்த கோட்டையில மொத்தம் 8 அரசர்கள் ஆட்சி பண்ணாங்க. ஒரே ஒரு அரசர். அப்ப மார்த்தாண்டம் 2வது வந்த அதாவது 16th செஞ்சுரியில வந்து ஒரு ராஜா வந்து இது பண்ணாரு. அது வந்து குலசேகரன். சரியா? அதுக்கப்புறம் 17th செஞ்சுரியில வந்து மார்த்தாண்டம் வரும். அதாவது இதோட history என்னன்னா வந்து நமக்கு வந்து 16th செஞ்சுரியில வந்து இந்த கோட்டை வந்து சிம்பிள் தான் ரெடி பண்ணாங்க. 17th செஞ்சுரியில உள்ள அரசர் தான் வந்து இதை வந்து ஃபுல்லா வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி மேக் பண்ணாங்க. நிறைய பில்டிங் எல்லாம் அதுக்கப்புறம் தான் வந்து வந்துச்சு. அதனால பழசம் மாறாம இருக்க அதாவது ஒரு அந்த யோகா 100 வருஷமாட்டு இதை வந்து இது அதாவது ராஜா இருக்கிற இடத்த தான் ப்ரேயர் ஹாலு நம்ம வீட்டுல வைக்கிறாங்களா பூஜை ரூம், அதே மாதிரி வந்து இந்த கோட்டையை வந்து பெருசா பூஜை ரூம் அப்படி செப்பரேட்டா வச்சிருக்காங்க. இருக்கும் எல்லாமே அப்படி ஒரு செப்பரேட் ரூம். மரத்துல வச்சிருக்கல எங்க உள்ள ராஜாக்கு பெட்ரூம்ல இது வந்து நிறைய மூலிகை மரத்துல வந்து தயாரிச்சிருக்காங்களாம். அதாவது என்ன அதாவது என்னன்னா வந்து இதுல படுக்கும்போது ஏதாவது நோய்கள் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அதுவே சரியாயிரும் அப்படின்னு வந்து அந்த காலத்தோட ஒரு இது ராஜா வந்து உட்கார சேரு. ஆனா பாகுபலி படத்துல எல்லாம் சேர் வந்து பெருசா இருக்கு. அந்த டைம் பத்தி ராஜா சேர் சிம்பிளா தான் இருக்கு. ஏற்பட்ட ஓவியங்கள் கண்ணாடி மட்டும் இல்ல இருக்கு இல்ல அது இப்ப அடுத்து வச்சதா இல்ல அந்த டைமே உள்ள? அந்த டைமே உள்ள. அந்த டைமே கண்ணாடி எல்லாம் இருந்திருக்குப்பா இல்ல? அதான் அருமையாக உள்ளது. ஆனா சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க செம்மையா இருக்கு. ஆச்சு ஒரு கூலிங்க பத்தியா எங்க யோசிக்கிறோம் அவர் எங்க யோசிக்கிறாரு பத்தியா? அவனுக்கு அவன் பிரச்சனை. ஆர்காலஜிஸ்ட் ரிசர்ச் பண்றாரு பாருங்க. உங்களுக்கு என்ன தெரியுது? சிமெண்ட் இது இப்ப சொல்லணும் சொல்லிட்டு இது போவாது இல்ல ஒன்னும் இல்ல. அங்க ஒன்னும் ரிசர்ச் பண்ணல. எங்க பாரு ரஜிதா லவ் அதே மாதிரி இவன் எங்கேயாவது எழுதி வச்சிருப்பான். அவன் ஏதாவது போன் நம்பர் ஏதாவது இருக்கான் பாப்பான். தரமா இருக்கு. ஓடாதான் இருக்கு. ஓடா இருந்தாலும் அந்த டைம்ல உள்ள ஒரு பில்டிங் எவ்வளவு தரமாச்சு. அங்க பாரு ஒரு மணிக்குண்டு. அது நல்லா இருக்கு. அதான் ஹைட் உள்ள பில்டிங். இதுல உள்ள ஹைட் உள்ள அந்த காலத்துல கிளாக்ல உண்டா? கிளாக் இருந்திருக்குன்னா அதான் மணிக்குண்டு வச்சிருக்காங்கல்ல. தரமா இருக்குல்ல இந்த ஸ்பாட். வாடகைட்டுமா இந்த வீடு? கேட்டு பாரு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. பெண்டாட்டிட்ட சொல்லி இருப்பாங்க. அங்க போனா நிறைய இந்த மூளை வேண்டாம் வச்சுக்க போயிட்டு வந்து வாங்கிட்டா. எவ்வளவோ மர்மங்கள் இருக்கு. ஆனா ராஜாவோட பொண்ணு எங்கன்னு கேக்குறிய பாத்தீங்களா? அங்கதான் தம்பி நீங்க இருக்கிறிய. என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. வா அது வா வா கொஞ்சமாவது உருப்படிக்குதுனா ஈட்டி வச்சுட்டு நிக்க. இது யாரு போறீங்க? இது குழந்தை விட செல்லம்புற தம்பி. இது இது யாரு கையில கரண்ட் சுத்தாளு குத்தனாரு அந்த அக்கா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாவா இது வந்து வெளிநாட்டுல இருந்து வரவங்கள்ட்ட ராஜா பேசுற இடம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த அக்கா சொன்னாங்க நீங்க அந்த பக்கத்துல போனீங்கன்னா வந்து கேண்டீன் இருக்கு, அங்க வந்து ஜூஸ் வாட்டர் எல்லாமே இருக்கு அப்படின்னு. இந்த மூளை வீட்டுல வச்சுட்டு வந்து என்ன தெரியுமா கேக்குது? அரச காலத்துல உள்ள தண்ணி ஜூஸ் ஆயின்னு. இங்கதான் வந்து குளிப்பாவ அரசர்கள். நேரவே அங்க குளத்துல தாடுவாங்க. மேலிருந்து சாப்பிடலாம் அப்படியே. நம்ம இங்கிருந்து வேணா டைவ் அடிச்சுலாம். இங்க சமையல் பண்ணிட்டு 1000 பேருக்கு அங்க கொண்டு போய் பரிமாறணுமா? தூக்கிட்டு போகணும். அதுக்கு பக்கத்துல இங்க வச்சுட்டு பிரச்சனை இல்லையே. இல்ல ப்ரோ, இது என்ன ரூம்னா நம்ம இந்த போராளிகள் இருக்காங்க இல்ல, உனக்கு சமையலறை. அப்ப அரசாங்கத்துல போக முன்னாடி அரசருக்கு அரசருக்கு அங்க தனியா கேஸ் தனியா அடிக்கணும். தெரியுமா? தெரியாதா? தெரியாதுன்னா வேண்டாம். அதை எங்களுக்கு ஒழுங்கா புரியவை. இது போராளிகளுக்கு எடுக்கல. உனக்கு நீ பேசணும், உனக்கு முதல்ல புரியுதா? ஒரு பிளாக் போக முன்னாடி ஆளுக்கு ஒரு அரை கட்டிங் தந்துருங்க. பாத்துடுங்க. சொல்லு. அரை கட்டி இருந்தா சொல்லு. இந்த பாத்ரூம்ல பிடிட்டு இருப்பேன். இல்ல அதுல இன்னும் குளத்துல ஒரு பாடி மறந்துருக்கு.
Just நான் தட்டிடுறேன். அங்க. ஏய், எனக்கு இது என்ன ஸ்பாட்னு உண்மையில தெரியல. ஆனா இவன் என்ன சொல்லியான்னா இதுலதான் வந்து கேர்ள்ஸ் வந்து டான்ஸ் ஆடுவாங்களாம். அந்த புறமா அங்க இவன் டான்ஸ் ஆடலாம் கேட்க டான்ஸ் ஆடி இடத்துல இவன் டான்ஸ் ஆடுவான். இவ்வளவு நேரம் கோயில்னு சொல்லிட்டு இருந்தான். அத சந்திரமுகி படத்துல வர மாதிரி ஆடுவான் சாரி எல்லாம் கட்டிட்டு. பாரு, கண்டிப்பா எனக்கு அடி வாங்கி தெரியும். நீங்க பாருங்க தயவு செய்து. அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டைல நான் அதே போஸ் தான் எடுத்தேன். அஜித்துக்கு கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிடுச்சு. அஜித் என்ன பண்ண போறான்னா இப்ப வந்து மர்சல் விஜய் மாதிரி வந்து அதை வெற்றி மாற மாதிரி பறந்து வர போறான். தளபதி அதுல துள்ளும் போது லுங்கி மட்டும் கலந்து விழுந்துருக்கணும்.